சிஸ்டர் ஃபிலோ, அந்த வாசகத்தை படிங்க. மனிதர் மதிப்பின்படி உங்களில் ஞானிகள் எத்தனை பேர், வல்லமை உள்ளவர்கள் எத்தனை பேர், உயர்குலத்தோர் எத்தனை பேர். இருப்பினும் ஞானிகளை நாணச் செய்ய மடமை என உலகம் கருதுவதை கடவுள் தேர்ந்து கொண்டார். வன்மையானதை நாணச் செய்ய வலுவற்றது என உலகம் கருதுவதை கடவுள் தேர்ந்து கொண்டார். உலகம் பொருட்படுத்துவதை ஒதுக்கிவிட உலகம் பொருட்படுத்தாததையும் தாழ்ந்ததென கருதுவதையும் இகழ்ச்சிக்குரியதையும் கடவுள் தேர்ந்து கொண்டார். அன்பு சகோதரிகளே, எங்கோ தோன்றிய என்னை கடவுள் இங்கு கொண்டு வந்து மனித வாழ்வின் மேம்பாட்டுக்காக ஒரு துறவற சபையை ஏற்படுத்த என்னை ஒரு கருவியாக்கினார். இறைவனின் கருணையே கருணை. அன்பு குழந்தைகளே, நம் அன்பு தந்தை இறைவனின் கைகளில் உங்கள் எல்லோரையும் ஒப்படைக்கிறேன். பற்றி எரியும் சமுதாய பிரச்சனைகளை விட்டு விலகி ஓடாமல் எல்லோருக்கும் ஆதரவாகவும் சுமை தாங்கிகளாகவும் வாழுங்கள். இறையன்போடு கலந்த பிறர் அன்புடன் என்றுமே பணி வாழ்வு புரிய கற்றுக்கொள்ளுங்கள். உதவிக்காக யாரையும் எதிர்பார்க்காமல் முயற்சியையும் கடின உழைப்பையும் மேற்கொண்டு உங்களையே நீங்கள் காத்துக் கொள்ளுங்கள். இறைவா, உமது சிறு மந்தை உருவாக என்னை பயன்படுத்திய அன்பு தெய்வமே, உமது சிறகுகளின் நிழலில் இவர்களை ஒப்படைக்கிறேன். அரவணைத்து காத்துக்கொள்ளும். இதோ உம்மிடம் நான் வருகிறேன்.